வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. இந்த வீடியோல அன்அஃபிஷியல்ல என்ன வோட்டிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதே நேரத்துல அஃபிஷியல்ல என்ன வோட்டிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அஃபிஷியலா? அது எப்படிடா உனக்கு தெரியும் அப்படின்னுவீங்க. எனக்கு தெரியாது. ஆனா ஒரு ஹேண்டில் வந்து இதுதான் அஃபிஷியல் வோட் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரோ எதையோ போஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னா, வீட்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி இது மொத்தமே வந்து டுபாகூர் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்ல தள்ள முடியல. இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் தோணுது. போன வருஷம் இவங்க போட்ட ட்வீட்ல எடுத்து செக் பண்ணும்போது, அது கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாரி தான் இருக்கு. டைட்டில் வின்னரோட. ஸோ அப்படி பார்க்கும்போது, இந்த வாரம் நான் கம்யூனிட்டி போஸ்ட் நான் போடல. ஏன்னா 13 பேரு. இதுல 13 பேர்னா நான் 4 போஸ்ட் போடணும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட்டுக்கு அதிகமா ஓட்டு வரும். மத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2 போஸ்ட் ஓட் போடாம போகும். ரீச் இல்லாம போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கரெக்ட்டா யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. ஸோ இப்ப அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டில எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இதுல வருவோம். ஃபர்ஸ்ட் அன்அஃபிஷியல் பார்த்துருவோம். அப்பதான் எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் அன்அஃபிஷியல் வந்தோம்னா, முத்துக்குமார் லீட் பண்றாரு. முத்துக்குமரன் 36,000 ஓட்டு எடுத்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாரு. 2வது இடத்துல சவுண்ட் இருக்கிறாங்க. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா 22,000 ஓட்ல இருக்கிறாங்க. 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 14,000 ஓட்டு. இத ஞாபகம் வச்சுங்க. இது கடைசியா பேசுவோம். 3வது இடத்துல விஷால் இருக்கிறாரு. 14,000 ஓட்ல இருக்கிறாரு. 4வது இடத்துல ராணவ் 11,000 ஓட்டு. 5 ஜெஃப்ரி. ஜெஃப்ரியும் 11,000 ஓட்டு. ஆக்சுவல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஓட்டு இருக்கு. அ ராணவுக்கும் ஜெஃப்ரிக்கும் நடுவுல. அடுத்து அருண் இருக்காரு. அருண் வந்து 10,000 ஓட்ல இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து பவித்ரா அவங்க 7,000 ஓட்டு. அடுத்து ரயான் 4,000 ஓட்டு. சாச்சனா, தர்ஷிகா இவங்களும் பார்த்தீங்கன்னா 4,000 ஓட்ல இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்குமான ஆக்சுவல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஓட்டு தான் இருக்கு. அடுத்து வர்ஷினி இருக்கிறாங்க 3,000 ஓட்ல. சிவகுமார், ஆனந்தி எல்லாருமே பார்த்தீங்கன்னா 3,000 ஓட்டு தான். இப்போ வர்ஷினி, சிவகுமாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா ஒரே ஓட்டு தான் இருக்கு 2 பேருக்கும். இப்போ ஆனந்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10, 20 ஓட்டு கம்மியா இருக்கலாம். அவ்வளோதான். ஆனா ரவுண்ட் பண்ணீங்கன்னா எல்லாருமே 3,000 ஓட்ல தான் இருக்கிறாங்க. இந்த 3 பேரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன் அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 2,000 ஓட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு பார்ப்போம். நான் 2,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கினவங்களும் ஏற்கனவே வெளியே போயிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரயான்ல இருந்து 4,000 வரையும் எடுத்துப்போம். ரயான், சாச்சனா, தர்ஷிகா, வர்ஷினி, சிவகுமார், ஆனந்தி இந்த 6 பேர் தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியல் சொல்லுது. ஸோ ஏன்னா 4,000 ஓட்டுல இருந்து 3,000 ஓட்டு வரை எடுக்கிறோம். 1,000 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுனால என்ன வேணா ட்விஸ்ட் நடக்கலாம். இப்போ அந்த அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் வருது இல்ல, அந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்து பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் கூட மேட்சே இல்லை. யூசுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சர் ஜோனில் க்ளோஸ் காலில் இருக்கும்போது அன்அஃபிஷியல் ஒன்று சொல்லும். ஆனால் வெளியே அனுப்புறது சேனல் வேற ஒருத்தர் அனுப்பும். அது வந்து நடக்கும். அதுக்கு தான் ஒரு 2,000 ஓட்டு 3,000 ஓட்டு அதிகமாக வாங்கினாலும் நம்ம டேஞ்சர் ஜோனில் அவங்கள எடுத்துகிட்டு வர்றோம். இப்படி நடந்திருக்கு. ஆனால் டோட்டலாக டைட்டில் அடிக்கிற அந்த இடத்துல வந்து கான்ட்ராஸ்ட் இருந்தது கிடையாது. அது அப்படியெல்லாம் மொத்தமாக மாறினது கிடையாது தலைகீழ. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அன்அஃபிஷியல்லேயே ஃபைனல் வீக்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹியூமனா ரோபாட்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுற அந்த ஆப்ஷன்லாம் வர வச்சிருவாங்க. கேட்லாம் போட்டுருவாங்க. மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஸோ அதனால இந்த அப்படி பார்க்கும்போது சேவிங் ஆர்டரில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதுதான் இருக்கும். ஆனால் இந்த முறை சொல்கிறாங்க அது எப்போவுமே அப்படி தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இந்த முறை புது புதுசாக நடக்குது. ஹெவி பிஆர் ஒர்க் வேற இருக்கு. அது வந்து அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறாங்கல்ல, அதில் அதை பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் நானும் நம்பலை. அப்புறம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஏன்னா நேற்றைய நிலவரம் அது வந்து இன்றைய நிலவரம் கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் நாள் நிலவரம் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா 1,30,000 ஓட்டு. 1/2 மணி நேரத்தில் 1,00,000 ஓட்டாம். ஒரு நாள் ஃபுல்லாக 1,30,000 ஓட்டு. 1/2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1,00,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மற்ற டைம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 ஓட்டு தான். அந்த 1,00,000 ஓட்டு 1/2 மணி நேரத்தில் எப்படி வந்தது? அதை தான் நம்ம பிஆர் ஒர்க்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒன்றுமே விளையாடலைன்னா இந்த மாதிரி ஓட்டு வாங்க முடியும்னா அவங்க ஈஸியாக ஜெயிச்சிடலாம்ல இங்கே உள்ளே போயிட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு. அப்படி ஜெயிக்கவும் முடியாது. ஆனால் இப்போ வாங்கலாம். ஏன் தெரியுமா? நம்ம மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவ்வளோ ஃபோர்ஸெல்லாம் வந்து ஓட்டு போட வரமாட்டாங்க. அவங்கெல்லாம் அமைதியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு 50 நாள் 60 நாள் 70 நாள் போகும்போது தான் வந்து ஆக்ரோஷமாக ஓட்டிங்கில் இறங்குவாங்க. ஃபினாலே வீக்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் பிஆர் வச்சாலும் பிஆர் ஓட்டை வச்சு ஜெயிக்க முடியாது. ஆர்கானிக் ஆடியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அது ஏன்னா ஃபினாலே வீக்லலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக வந்துடுவாங்க.
அதனால தான் வீடியோ வியூஸ் கூட போக மாட்டேங்குது. 50 நாளுக்கு அப்புறம் வந்து வழக்கம் போல கேட்பாங்க. வருஷம் வருஷம் சொல்லுவாங்கல்ல, "ஏங்க இவ்வளோ நாள் எங்கேங்க இருந்தீங்க? இப்பதாங்க பார்க்குறோம்" அப்படின்னுவாங்க. நம்மளும் "அப்படியா? சரி சொல்லுங்க" அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வருஷமும் அதே தான் பண்ண போறாங்கன்னு நெனைக்கிறேன். சௌந்தர்யா சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா 1,30,000 ஓட்டுன்றாங்க. சரி ஓகே. செகண்டு அப்படின்னு பார்த்தா 44,000 ஓட்டாம் முத்துக்குமரன். 1/4 தாங்க இருக்கு. அதாவது 4 மடங்குல ஒரு பகுதி தான் இவர் வாங்கியிருக்கிறாரு. இவர விட 3 மடங்கு அதிகமா வாங்கியிருக்கிறாங்க சௌந்தர்யா. டே 1 நிலவரம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அது உண்மையா இருக்குமோ? அதனால தான் விஜேஎஸ் வந்து சௌந்தர்யா பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறாரா? சௌந்தர்யாவ அடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பக்கத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ ஒரு பனிஷ்மென்ட் ஒண்ணு குடுத்தாங்கல்ல. அ இவருடைய அருணுடைய கேப்டன்சில. யாராவது மைக் சரியா போடலன்னா, பக்கத்துல யார் இருக்காங்கன்னு புடிச்சு, அவங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுங்க அப்படின்னு. விஜேஎஸும் சௌந்தர்யாவ டீல் பண்றதெல்லாம் இப்படி தான் பண்றாரு. நேரடியா சௌந்தர்யாவ அடிக்க மாட்டேங்கிறாரு. சம்மந்தமே இல்லாம ஜாக்லின் அடிச்சாரு. அதாவது சௌந்தர்யா, சாச்சனா கிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஏன் கேட்கலன்னு சொல்லிட்டு, முரட்டுத்தனமா நடந்தவங்கள அடிக்கல. அதை ஏன் நீ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின போட்டு அடிச்சாரா போன வாரம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ரயான் மாட்னான். கூடவே சுத்திட்டு இருந்தான்ல. நீ ஏன் வந்து பேச மாட்ற? ஏன் சௌந்தர்யா சொல்றத வந்து நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா தானே அடிக்கணும். சௌந்தர்யா அடிக்காம ரயான போட்டு அடிச்சாரா? இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு தோணுது. முதல் 50 நாட்கள் இல்ல 60, 70 நாட்கள் வரை பிஆர் ஒர்க் வந்து யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க தான் மேல இருப்பாங்க. அது இயல்பு தான்னு வச்சுங்களேன். அப்படி பார்க்கும்போது இது நம்புற மாரி தான் இருக்கு. முத்துக்குமரனை விட 3 மடங்கு அதிகமாம். நான் நேத்து நம்பல. ஆனா இன்னைக்கு நம்புறேன். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அத நான் அப்புறமா சொல்றேன். அடுத்து 3வது இடத்துல விஷால் இருக்கிறாரு. 36,000 ஓட்டு. 4வது இடத்துல ஜாக்லின் 11,000 ஓட்டு தான் போட்டிருக்கிறாங்களாம் ஜாக்லினுக்கு. இது 4வது இடம் கூட சொல்ல. ஜாக்லின் 11,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி அங்க யாரு டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறது? லீஸ்ட் 3 யாரு அப்படின்னு கேட்டா, தர்ஷிகா, வர்ஷினி, சிவகுமார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனந்தி இங்க அன்அஃபிஷியல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட்ல இருக்கிறாங்க. அவங்க தான் கீழ இருக்கிறாங்க. ஆனா அஃபிஷியல்ல அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனந்தி அந்த 3 பேர் லிஸ்ட்லயே இல்ல. அப்ப ஆனந்தி எவிக்ட் ஆக மாட்டாங்க இந்த வாரம். அது உண்மை அப்படின்னா, இந்த வாரம் தெரிஞ்சிட போகுது. ஆனந்தி எவிக்ட் ஆக மாட்டாங்க. டெய்லி ஸ்டேட்டஸ் வருதுல்ல, அதை அப்டேட் பண்ணுவோம். இன்னைக்குடைய ஸ்டேட்டஸ் நாளைக்கு வரும். நாளைக்கு காலையிலேயே முடிஞ்சா அப்டேட் பண்றேன். இல்லைனா ஈவினிங் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இங்க தர்ஷிகா, வர்ஷினி, சிவகுமார் சிங்கிள் விக்கெட்னாலும் டபுள் விக்கெட்னாலும் இந்த 3ல தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் டே 1 உடைய ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவு சொல்லுது. நான் ஏன் முதல்ல நம்பலைன்னா முத்துக்குமரன் இப்படி எப்படா 1/4 எல்லாம் ரொம்ப கம்மி இல்லை, எப்படி அப்படி இருக்கும்? என்னதான் பிஆர் வச்சு செட் பண்ணாலும் ஆர்கானிக் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் உள்ளே வந்திருப்பாங்கல்ல. ஏதோ சௌந்தர்யா கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க, ஒரு 25% அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்பலாம். 3 மடங்கு அதிகமாக இருக்குன்னா மொத்த ஓட்டில் எப்படி நம்புறது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். இது டே 1 நிலவரம். என்னைக்கான நிலவரம் பார்த்தீங்கன்னா, முத்துக்குமார் தான் அதாவது லீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்புகிறேன். இந்த காரணத்தை வச்சு தான் நம்புகிறேன். டே 1ல இல்லை முதல் அரை மணி நேரத்தில் சௌந்தர்யா வந்து லீட் எடுத்திருக்கலாம். ஆனால் இப்போ இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி 2வது நாள் ஸ்டேட்டஸ் படி முத்துக்குமரன் தான் லீடில் இருக்கிறாரு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ எண்ணிக்கை ஓட்டுன்னு போடல. அதை வந்து நம்ம நாளைக்கு அதை பற்றி சொல்லலாம். ஆனால் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சௌந்தர்யா லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கா அஃபிஷியலில்? ஏன்னா பிஆர் ஒர்க்கு ட்விட்டரில் ஹெவியாக இருக்குது. நான் பார்க்குறேன். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன். ஒரு வீடியோ கட்டு ஒன்று பார்த்தேன். அது வந்து டேய் என்ன மனநிலையிலடா நீங்கள்லாம் போடுறீங்க, உண்மையாகவே மூலன்னு கொஞ்சம் இருக்கா அப்படின்லாம் கேட்க தோணுச்சு. ஏன்னா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து சௌந்தர்யாவுக்கு போடுறாங்கன்னா, திருத்தவே முடியாத ஆளாக இங்கே இருக்கிறாங்க சௌந்தர்யா. நான் திருந்த மாட்டேன், இது இப்படி தான் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது மேட்சே ஆகலையே. நீங்கள் என்ன சாங் வேணால் போடுங்க, பியூட்டின்னு போடுங்க, ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு பாட்டை போட்டு போங்க. பட் இந்த பாட்டு எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஹெவியாக நிறைய பார்க்க முடியுது. இந்த மாதிரிலாம் மேட்சே ஆகாமல் நிறைய வீடியோ, நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வேற சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதையும் பார்க்க முடியுது. பார்த்துட்டு தான் இருக்கிறோம். க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால அந்த அரை மணி நேரத்தில் 1,00,000 ஓட்டு அப்படிங்கிறது வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அன்அஃபிஷியல் பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை நம்புறீங்களா இல்லையா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.